ஹலோ மக்களே, வெல்கம் டு அமேசிங் வேர்ல்ட் தமிழ். விளையாட்டுல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அது எல்லார்கிட்டயும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா ஒரு சில சக வீரர்கள் ஸ்போர்ட்ஸ்ல பண்ண நெகிழ்ச்சியான சம்பவங்கள் மூலமா மக்கள் மத்தியில ஹீரோஸா இருக்காங்க. அந்த சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆள செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேட்ச்ல ஜெயிச்சாலும் அந்த வெற்றி மிதப்புல தெரியாம ஆப்போனன்ட் பிளேயர் தோல்வி அடைஞ்சதால ஃபீல் பண்ணி அழுறாங்க. உடனே இந்த பிளேயர் ஓடி வந்து அவங்க கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றாங்க. இது அங்க இருந்த எல்லாருமே ஒரு செகண்ட் கண் கலங்க வச்சிருச்சுன்னு சொல்லலாம். You know that Helen there on the edge of the mat after falling. ஹார்ஸ் ரேசிங்ல தடையை தாண்டும் போது ஒரு வீரர் தடுமாறி கீழே விழ போவாரு. அவரை அப்படியே விட்டுட்டு போகாம கூட வந்த சக வீரர் அவர் தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருப்பாரு. அவரை நினைச்சிருந்தா அப்படியே கூட விட்டுட்டு போயிருக்கலாம். இதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸா செகண்ட் பிளேஸா கூட கிடைச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணாம அவரை காப்பாத்திட்டு போனதுனால போட்டியை ஜெயிக்கலனாலும் மக்கள் மனசு ஜெயிச்சிட்டாரு. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும், தம்பி கிட்ட கத்துக்கணும். என்னதான் இந்த பிளேயர் போட்டியில 3வது இடத்தை பிடிச்சாலும் இவர் பண்ண காரியம் மூலமா முதல் இடத்தை பிடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் மெடல் வாங்கின விளையாட்டு வீரரோட நாட்டுக்கொடி கீழே சுருங்கி கிடக்கிறத பார்த்த இவரு அதை தூக்கி பிடிச்சி கொடி நல்லா தெரியும்படி கேமராவில் காமிச்சிருக்காரு. இந்த சண்டையில முகத்துல பலமா குத்து வாங்கின இந்த வீரர் பயங்கரமா நிலை குலைஞ்சு போயிறாரு. உடனே ஆப்போனன்ட் பிளேயர் அவருக்கு ஹெல்ப் பண்ற விதமா அவரோட டீம் கிட்ட இருந்து ஒரு ஸ்டூலை வாங்கிட்டு வந்து அந்த பிளேயர் உட்கார்ந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக அந்த பிளேயர் கிட்ட கொடுக்கறாரு. போட்டியில ஜெயிச்ச வெற்றியை கூட கொண்டாடாம ஆப்போனன்ட் பிளேயருக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தாரு பாத்தீங்களா? அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். சீரியஸா போயிட்டு இருக்க இந்த மேட்ச்ல ரெஃபரி தடுமாறி கீழே விழுந்துறாரு. அப்ப பால கையில வச்சிருந்த இந்த பிளேயர் கோல் அணைக்கு ஓடாம கீழே விழுந்த அவரை மேல தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருப்பாரு. Did you see almost 2 turnovers to start this game for the Lakers? That's what the Timberwolves do, and also that is what is going on. We got referees down the path. இந்த ரேஸ்ல நடந்த ஒரு சின்ன கொலிஷன் மூலமா 3 பிளேயர்ஸ் கீழே விழுந்துறாங்க. அப்போ 2 பிளேயர்ஸ் எந்திரிச்சு அவங்களோட பைக்கை எடுத்துட்டாங்க. ஆனா 3வது பிளேயர் எங்கன்னு காணும்னு பார்த்தா அவர் மேல அவரோட பைக் விழுந்து கிடக்கு. இதனால அவரால் எந்திரிக்க முடியல. இதை பார்த்த சக வீரர் அவரோட பைக்கை கீழே போட்டு இவர் பைக்கை தூக்கி விட்டு அவர் வெளியே வர ஹெல்ப் பண்ணிட்டு போறாரு. He's riding that 1110 mods bike. He hears Will Hahn right there yelling, waving. Oh, you dinner now. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். பக்கத்துல இருக்கிறது வேற நாட்டுக்காரங்களா இருந்தாலும் உதவி கேட்டா பண்ணாம இருப்பாங்களா? அப்படியே அந்த பொண்ணு அவங்களோட ட்ரெஸ்ல இருந்த நம்பர் சரியா பிக்ஸ் ஆகாம பிச்சுக்கிட்டு வந்திருக்கு. இத பக்கத்துல இருக்க வீரர்கிட்ட சொன்னதும் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அதை அவங்களுக்கு பிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு டென்னிஸ் மேட்ச்ல இந்த பிளேயர் அடிச்ச பால தடுக்க ட்ரை பண்ணி தடுமாறி கீழே விழுந்துறாரு ஆப்போனன்ட் பிளேயர். அப்ப அவரோட டிஷர்ட்டுக்கு பின்னாடி பயங்கரமா மண்ணுக்கரை ஒட்டிக்குது. இது மேட்ச் முடிஞ்சதும் அவரு தொடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரால் முடியல. இதை பார்த்த ஆப்போனன்ட் பிளேயர் கொஞ்சம் கூட கூச்சப்படாம அந்த டிஷர்ட்டை வாங்கி அவர் தொடச்சு விடுறாரு. மல்யுத்த போட்டி நடந்துட்டு இருக்கும் போது இவரோட கால்ல கிராம்ஸ் ஏற்பட்டுருது. அதனால அவரால் மேற்கொண்டு விளையாட முடியல. இதை உடனே ரெஃபரிக்கு தெரியப்படுத்திடுறாரு. ரெஃபரி உடனே மேட்ச் ஸ்டாப் பண்ணதும் பிசியோதெரபிஸ்ட் வர லேட் ஆனதுனால அந்த ஆப்போனன்ட் பிளேயர் அவரோட காலை பிடிச்சி ஹெல்ப் பண்றாரு. மேட்ச்ல இருந்த டென்ஷன்ல பால துரத்திட்டு போன இந்த எல்லோ ஜெர்சி போட்ட பிளேயர் செவரன ஓரமா நின்னுட்டு கேமராமேனோட கேமராவை பிடிச்சி தள்ளி விட்டு போயிருப்பாரு. இதை பார்த்த ஆப்போசிட் டீம் பிளேயர் ஏன்பா அப்படிலாம் பண்றேன்னு கேட்டுட்டு அந்த கேமராவை தூக்கி விட்டு கேமராமேனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருப்பாரு. மனுஷனாடா நீங்க எல்லாம். இந்த கார் ரேசிங்ல நடந்த ஒரு ஆக்சிடென்டால ஒரு ரேசர் காரை விட்டு வெளியே வர முடியாம உள்ளே ஸ்டக் ஆயிக்கிறாரு. இத பார்த்த இன்னொரு ரேசர் அவரோட கார்ல இருந்து இறங்கி போய் அவர் வெளியே இழுத்து காப்பாத்திருக்காரு. பால் தடுக்க போய் பலமா கீழே விழுந்துறாரு ஆப்போனன்ட் பிளேயர். அப்ப எனக்கு என்னன்னு நிக்காம ஆப்போசிட் சைடு போய் அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இல்லையான்னு கேட்டு அவர் கை கொடுத்து தூக்கி விட்டு சேர் பண்ணி விடுறாரு இந்த பிளேயர். பால பாஸ் பண்ணும்போது ஆப்போசிட் பிளேயரோட காலை பலமா உதைச்சிறாரு இந்த ரெட் டி-ஷர்ட். இதனால பால் அவர்கிட்ட திரும்ப வரும்போது அவர் நினைச்சிருந்தா ஈஸியா கோல் போட்டுக்கலாம். ஆனா அந்த பிளேயருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுக்கிறதுக்காக அந்த பாலை பின்னாடி தட்டி விட்டுறாரு. இதுதான் உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். தன்னோட முக்கியமான ஒரு ஸ்டெப்பை பெர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பி மிஸ் பண்ணிட்டாங்க இந்த பொண்ணு. இதனால மன உடைஞ்சு அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. Replay shows all. She missed the flick on the kick flip and didn't have time. The board didn't finish flipping.
இதனால அவங்க மனமுடைஞ்சு போய் சோர்வடைஞ்சிட கூடாதுன்னு சொல்லி சக வீரர்கள் உடனே ஓடி வந்து அவங்களை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லி அவங்கள தூக்கி சேர்ஸ் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க. ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்துல ஓட முடியாம தவறி விழுந்த ஒரு வீரரை சக ரன்னிங் ரேஸ் வீரரான வேற நாட்டு வீரர் அவரை தோல்ல தூக்கிட்டு போயிட்டு அவர் அந்த ரன்னிங் ரேஸை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறாரு முழுசா. இந்த சம்பவம் அங்க இருந்த எல்லாருமே நெகிழ்ச்சி அடைய வச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆண்கள் மட்டும் தான் இதே போல ஹெல்ப் பண்ணுவாங்களா, அப்ப பெண்கள் நாங்களா பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்ற போல இதே போல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க காலில் கிராப் ஆன ஒரு பொண்ணை இதே போல ஃபைனல் கோடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ண வச்சிருக்காங்க அந்த பொண்ணு. அடிப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மனசு ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன பசங்க எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த குழந்தைங்க காமிச்சிட்டாங்க. ஜிம்னாஸ்டிக் போட்டியில ஜெயிச்ச வீரர்களுக்கு மெடல் கொடுத்து போட்டோ எடுக்கும்போது நடுவுல இருந்த வீரர் மட்டும் உயரம் கம்மியா இருந்திருக்காரு. அவர் பக்கத்துல இருந்த 2 பேரும் செம்ம உயரமா இருந்திருக்காங்க. இதனால போட்டோ எடுக்கும்போது ஒரு குள்ளமா தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த 2 பேரும் அந்த பையனை அவங்க ஹைட்டுக்கு தூக்கி போட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்க. நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணலனா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஒரு MMA ஃபைட்ல இந்த பிளேயர் போட்ட நெக் ஹோல்டால அந்த பிளேயர் நாக்கு கட்டி போய் சுயநினைவு இல்லாம போயிடுறாரு. இதை பார்த்த ரெஃபரி உடனே மேட்ச் நிறுத்தினதும் உடனே ஆப்போசிட் பிளேயர் கட்டி போன அவரோட நாக்கு சரி பண்ணி உடனே அவரை சுயநினைவுக்கு கொண்டு வந்துடுறாரு. கொஞ்சம் விட்டு இருந்தா அவரோட உயிரை கூட போயிருக்கலாம். இருந்தாலும் டாக்டர்ஸ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காம அவரே பண்ணாரு பாத்தீங்களா, ஹேட்ஸ் ஆஃப். அவரை நம்ம இந்த நிலைமைக்கு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சியில அழுது அந்த பிளேயரை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. பாலையா பார்த்துட்டு வந்ததுனால ஓரமா நின்ன ஒரு வயசான பெண்மணியை இடிச்சு தள்ளிடுறாரு இந்த பிளேயரு. இடிச்சு தள்ளிட்டு எனக்கு என்னன்னு போகாம உடனே அவங்களை தூக்கி விட்டு சாரி சொல்லி செல்லமா ஒருத்த மன்னிப்பு கேட்டிருப்பாரு. கார் ரேசிங்ல ஒரு கார் பிரேக் டவுன் ஆனதுனால வழியிலே நின்னுடுது. அவருக்கு பின்னாடி வந்த ஒரு ரேசர் அவரை கடந்து போகாம அவருக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லி அவரோட காரை வச்சு அந்த காரை தள்ளிட்டே போய் ஃபைனல் கூட வரைக்கும் தள்ளிட்டு போயிருக்காரு. ஆப்போசிட் டீம் பிளேயர் கால் அடிபட்டு கால் வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இன்னொரு ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ் அவங்க டீம் ஆளுங்களே வந்து தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு விடாம இவங்க கொஞ்சம் கூட கெத்து காட்டாம அவங்களே அவங்க கையால தூக்கிட்டு போறாங்க. ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு இருக்கும்போது கால் தடு மாதிரி ஒரு வீரர் கீழே விழுந்துறாரு. இவர் விழுந்ததும் இவர் மேல தடுக்கி இன்னொருத்தர் விழுந்துறாரு. இதே வேற சில பேரா இருந்தா ஒன்னால தானே இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா அவங்க சண்டை போடாம 2 பேர் கையை குலுக்கி பரவாயில்ல போன போட்ட விடு அடுத்த ரேஸ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்றாங்க. மல்யுத்தத்துல ஜெயிச்சதால அம்பையர் அவரோட கை தூக்கி கட்டுறாரு. அதை கூட பொருட்படுத்தாம ஆப்போசிட் பிளேயருக்கு அடிபட்டு இருக்கிறதால அவரை இவரோட தோல்லையே தூக்கிட்டு போறாரு இந்த பிளேயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல என்டர்டைன்மென்ட்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு அமேசிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.